ஒரு நேர்கோடும் ஒரு பரவளையமும் இரு புள்ளிகளுக்கு மேற்பட்டு வெட்டி கொள்ளாது என்பதை நிறுவுக. ஓகே, ஸோ இது வந்து என்னது, ஒரு பரவளையம் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து என்னது, ஒரு நேர்கோடு நமக்கு தெரியும். இது ரெண்டு என்னது, ரெண்டு புள்ளிகளை தான் வெட்டுது. இது ரெண்டுக்கு மேல வெட்டாது அப்படின்னு சொல்லி நாம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நாம இப்ப ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, பரவளையத்தின் பொது வடிவம் என்னது, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. அதை எழுதிக்கலாம் நம்ம இங்க. பரவளையத்தின் சமன்பாடு y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னது, நேர்கோட்டின் சமன்பாடு நமக்கு என்ன தெரியும், y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் c. ஓகே, ஸோ இதுல வந்து என்னது, நமக்கு எத்தனை xy பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கறதா நம்மளுடைய கணக்கு. ரெண்டுக்கு மேல கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து இது நிரூபிச்சதா அர்த்தம். ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்னது, ஃபர்ஸ்ட்ல வந்து என்னது, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2ஐ 1ல் பிரதியிட என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு, ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து முதல் ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட் பண்றோம் ஒய்க்கு பதிலாக. ஸோ ஒய்க்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, mx பிளஸ் சி அப்படின்னு இருக்குது. ஸோ mx plus c the whole square is equal to 4ax. So this is mx the whole square plus c square plus 2 times mx c is equal to 4ax. அதாவது a plus b அப்படிங்கிற ஃபார்முலா படி வச்சிருக்கோம், a square plus b square plus 2ab. ஸோ இது வந்து என்னது, m square x square plus c square plus 2mcx 2mcx. இது வந்து என்னது, x உடைய உறுப்பு தான், அதனால இந்த பக்கம் கொண்டுலாம் மைனஸ் 4ax பிளஸ் சாரி c ஸ்கொயர் வந்து ஆல்ரெடி இங்க எழுதிட்டோம். ஸோ அதனால இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்னது, இது m ஸ்கொயர் x ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் இங்க வந்து என்னது 2mc மைனஸ் 4a, அதாவது x வந்து காமனாக எடுத்துட்டோம். ஸோ 2mc minus 4a. ஓகே, பெருக்கல் x. ஓகே, பிளஸ் c ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ வந்து என்னது, இது எக்ஸில் ஒரு இருபடி சமன்பாடு. இதுக்கு வந்து என்னது, அதிகபட்சமாக 2 மூலங்கள் தான் இருக்கும் எக்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து என்னது, இந்த பரவளையம் இந்த நேர்கோடு ரெண்டும் வெட்டிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, ரெண்டையும் சேர்த்து வச்சு தீர்க்கிறது. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம தீர்க்கும் போது நமக்கு அதிகபட்சம் என்னது, 2 பாயிண்ட் தான் கிடைச்சிருக்குது. ஸோ 2 பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக பரவளையும் நேர்கோடும் என்னது, இரு புள்ளிகளுக்கு மேல் வெட்டி கொள்ளாது. ஸோ எனவே பரவளையமும் நேர்கோடும் இரு புள்ளிகளுக்கு மேல் வெட்டி கொள்ளாது. ஸோ அதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நாம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்.